இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனை போய் நம்ம போயிட்டு அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே ஆந்த வேலையை நல்லா ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே கூட்டமாக இருக்கிற செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே வந்து என்னோடய காலேஜுக்கு பஸ் ஏறி காலேஜுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயே பல ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் போய் ஸ்டோன் மேஞ்சில். கைஸ் இந்த ஜூஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். ஒரு ஜீவன் வந்து வாரன்னு சொல்லிச்சு, ஆனால் லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆந்த வேலை பஸ்ஸில் ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். இது என்ன கொடுங்க வந்தாச்சு. அந்த வேலை போய்கிட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலி நாங்க தான் இவங்களோட மாமா பொண்ணு. அப்புறம் வந்து எங்க மாமாவோட பையன். ஓகே, அது அவங்களுக்கு தெரியாது. ஆமா கைஸ், உங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு சரி, ஓகே கைஸ், ஆந்த வேலை என்ன நடக்கும் அப்படின்னு அங்கே போய் பார்க்கலாம். பாத்திரம் ஏதோ வாங்க போனாங்க அடுத்துக்குள்ள. கைஸ் உள்ள வந்து காசு வந்து பயங்கரமா அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வாங்க வச்சுட்டு இப்போ தான் வாங்கிட்டு வராங்க வெளியில். அடுத்ததாக ஒரு பழக்கடைக்கும் ட்ரெஸ்ஸு கடைக்கும் போய்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே சுற்றிட்டு வந்தேன். மாமா ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாங்க. அப்படியே போய் ஃபங்க்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நான் அங்கே எந்த வீடியோவுமே எடுக்கல, ஒரு காரணத்தோடு தான். இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தங்களை நம்ம போய் காட்ட போகிறோம், சொந்தங்களை நம்ம போய் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் சொந்தங்களை மீடியா போட்டு பண்ணுற ஒரு விஷயத்தை மீடியாவிலே சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மீடியா வந்து எப்படி போட்டு பண்ணுறாங்கன்னா, சொந்தங்களை இன்றைக்கி 11th 10th 12th இவங்கெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ரிசல்ட் வந்தப்போ சித்தப்பா ஃபோன் பண்ணி உங்களோட மார்க் என்ன, மாமா ஃபோன் பண்ணி நம்மளோட மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்னடா தேவையில்லாம மார்க் கேட்குறாங்க, அடுத்து என்ன படிக்க போகிறாங்க கேட்குறாங்க, மண்டைக்கிற மாதிரி தோணும். இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், வேறு யாராவது ரிலேட்டிவாக இருக்கட்டும், அவங்கள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க புரிஞ்சுக்க முடியாமல் அது ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குழந்தைங்களும் வளருவாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து தான் அவங்க வளரும்போது அந்த ஸ்ட்ரக்சர் தான் நடப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியுமே சொல்லுது. எப்போதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் சொந்தத்துக்குள்ளே நீங்கள் பேசிட்டு இருக்காங்க, அதுவும் உங்களோட குழந்தைக்குள்ளேயோ, நீ அவங்ககிட்ட பேசாத, அவங்களோட விளாடாத, அது என்ன ஆடு ரெண்டும் பார்க்க குட்டி ரெண்டு உறவா அப்படின்னு பேசாமல் என்ன நடந்தாலும் உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே நீங்கள் மியூச்சுவலாக பேசித்துக்கிறது ஒரு நல்லது. நீங்கள் வந்து இதை குழந்தைங்களை கொண்டு வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்குள்ளே இதை ஊட்டி விட்டிங்கன்னா அவங்க வளர அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது உங்கள் ஜென்ரேஷன் மட்டும் போகாது, உங்கள் ஜென்ரேஷன், உங்களோட குழந்தை ஜென்ரேஷன், உங்கள் குழந்தையோட ஜென்ரேஷன் இப்படி போய்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விதமாக இருக்காது. மீடியா காட்டுறதை ரியலாக ஆக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இதை போன்ற விளாகுகளுக்காக சரண் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.